வணக்கம். வெல்கம் டு டிஜிடெக் பிடிபி. டிஜிடெக் பிடிபி ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. இந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் தயவு பண்ணி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது 8 ஆப்ஷன்றது நம்ம ஆப்போட ஃபுல் டீட்டெயில். இப்போ இது ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி. இப்போ எங்களை பற்றின்றது நம்ம ஆப்பு. இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நம்ம பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 2019 இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 6 இயர்ஸ் மேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மொபைல் டிடிஹெச் ரீசார்ஜ் இது மட்டும்தான் இப்போ நம்ம சர்வீஸாக கொடுக்குறோம். உங்களுக்கு 100% மொபைல் டிடிஹெச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கடலூர், அதாவது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி இந்த பிளேஸில் தான் நம்ம இந்த சர்வீஸை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் மொபைல் டிடிஹெச் ரீசார்ஜ் ரெண்டுமே இதில் 100% நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷனில் ஆப் டேஷ்போர்ட். இப்போ நம்மளோட ஆப்போட ப்ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ இது நம்மளோட ஆப்பை நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது சைன்அப் பண்ணி இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு வந்தோடனே முதல் ஆப்ஷன் இதாக வரும். இது வந்து இன்ஃபர்மேஷன்ற இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர்ஸு இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸு உங்களுக்கு இதில் முக்கியமான தகவல் எல்லாமே இது எடுத்தோடனே பாப்பப்பில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இதாக நிற்கும். நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஃபியூ செகண்ட் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் இது எல்லாமே இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனால் இது வந்து ஸ்கோரல் இமேஜ். இப்போ இந்த இமேஜ்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸு நிறைய டீட்டெயில்ஸு இந்த மாதிரி இதில் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அடுத்து டேஷ்போர்ட். இப்போ இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் ஏதாவது ஆப்ரேட்டர் இஷ்யூவாக இருக்குது இல்லை நெட்ஒர்க் டவுனாக இருக்குது அப்படின்னா இதில் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இப்போ ஆல் ரீசார்ஜ் ஒர்க்கிங் ஃபைனா அப்போ உங்களுக்கு எல்லா ரீசார்ஜும் ஒர்க் ஆகுது. இந்த மெயின் இருக்குது பார்த்தீங்களா? மெயின் இருக்கிறது தான் உங்களோட வாலெட். இதில் வாலெட்டில் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை இந்த ஏரோவை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த வாலெட் பேலன்ஸு உங்களுக்கு லாஸ்ட் அப்டேட்டில் என்ன இருக்கோ அது ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். எக்ஸாம்பிள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது லோட் ஆகிட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதில் ஷோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டு 5 ட்ரான்சாக்ஷன் நீங்கள் என்ன பண்ண ரீசார்ஜ் பண்ணிங்களோ அது வந்துடும். இது இன்னி டேட்டில் எவ்வளோ சக்ஸஸ், பெண்டிங்கு, ஃபெயில்டு, ரீஃபண்ட் இந்த மாதிரி இது டேஷ்போர்டில் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க டீட்டெயில் இது மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து சர்வீசஸ். நம்ம சர்வீசஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட் மணி, ப்ரீபெய்ட், டிடிஹெச், ஆஃபர் இது 4 தான் நமக்கு தேவையானது. கீழே இருக்க எந்த சர்வீஸும் இப்போதைக்கு நம்ம கொடுக்கல. அடுத்து கூகுள் ப்ளேன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த ரிடீம் கோட் இது ஒர்க் ஆகும். அடுத்தது மொபைல் டிடிஹெச் இது மட்டும்தான் நம்ம ஆப்பில் ஒர்க் ஆகும். மற்றபடி நம்ம எலக்ட்ரிசிட்டியோ இல்லை மற்ற சர்வீஸோ இப்போதைக்கு எனபிள் பண்ணல. நம்மளோட முழு கான்செப்ட் முழு ஃபோக்கஸ் எல்லாமே எதில் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி மொபைல் டிடிஹெச் ரீசார்ஜ் உங்களுக்கு 100% இதில் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட் மணி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு, டிடிஹெச் ரீசார்ஜ். அடுத்து ஆஃபர். இதில் ஆஃபர்ன்றது நம்ம டிடிஹெச்சில் ஏதாவது ஆஃபர் இன்னி டேட்டில் என்னென்ன இருக்கோ இது நம்ம அப்டேட் பண்ணுவோம். இது நம்ம ஆஃபர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். அடுத்தது மோர் ஆப்ஷன். இந்த மோர் ஆப்ஷனில் கமிஷனு, அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயிலு, டெய்லி ரிப்போர்ட்டு, ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது. இப்போ அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு மட்டும் பின். அப்போ உங்களுக்கு வந்து 3வது ஆப்ஷன் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆப்பை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ பாஸ்வேர்டு மட்டும் பின். இப்போ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம கம்யூனிகேஷன் எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் கொடுக்குறோம். அதனால் தயவு பண்ணி என்னோடய நம்பர் இந்த இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது இல்லைங்களா? அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது ஒரு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா நம்ம தகவல் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் கம்யூனிகேஷனில் தான் கொடுக்குறோம். அதனால் தயவு பண்ணி இந்த நம்பரை மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க, என்னோட நம்பரை. ஓகேங்களா? இப்போ அதாவது நீங்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டு பின் ரெண்டும் கிடைச்ச உடனே இதில் என்ன சார் பாஸ்வேர்டு, என்ன சார் பின்னுன்றது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது போகிறது. எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ரேட்டருக்குள்ளே போய்ட்டு நம்பரை போட்டுட்டு ரீசார்ஜ் போட்டு கன்ஃபார்ம் அமௌண்ட்டை போட்டு ப்ரொசீட் ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா பின்னு கேட்கும். அது வந்து பின்னு. பாஸ்வேர்டுன்றது நீங்கள் லாகின் பண்ணும்போது கொடுக்குறது பாஸ்வேர்டு. அப்போது நீங்கள் உங்களுக்கு சைன்அப் பண்ண உடனே வந்தது டெம்பரவரி பாஸ்வேர்டு, டெம்பரவரி பின். ஓகேங்களா? தயவு பண்ணி இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டையும் பின்னையும் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்குது இல்லைங்களா? இதில் பண்ணிங்கன்னா ஓல்டு பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு உங்கள் விருப்பம் போல் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். வந்திருக்கக்கூடிய பாஸ்வேர்டு டெம்பரவரி பாஸ்வேர்டு, வாட்ஸ்அப்பில் வருது, செக்யூர் இல்லை அப்படி இப்படி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். எதுவாக இருந்தாலும் அந்த டெம்பரவரி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆப்லேயே கொடுத்துருக்கோம். அதே போல் சேஞ்ச் பின், ஓல்டு பின்னை போட்டு உங்களுக்கு விருப்பமான பின்னையும் விருப்பமான பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தயவு பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம யூசர் யாராக இருந்தாலுமே இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டைரியிலையோ இல்லை உங்களுக்கு
ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுக்கோங்க. இது யாருக்கும் சொல்லாதீங்க. நம்ம கஸ்டமர் கேர்லேருந்தோ யாருமே இந்த பாஸ்வேர்டையும் பின்னையும் நம்ம கேட்க மாட்டோம். அதனால் தயவு பண்ணி இதை ஷேர் பண்ணாதீங்க. எல்லாம் சொல்கிற ஒரு செக்யூருக்காக தான் இது நானும் சொல்கிறேன். தயவு பண்ணி இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னு பாஸ்வேர்டு இப்படி ரீசெட் பண்ணிக்கணும். அடுத்த ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாலெட்டில் எவ்வாறு பணம் லோடு செய்வது. இப்போ 4வது ஆப்ஷன் வாலெட்டில் எவ்வாறு பணம் லோடு. இப்போ நீங்கள் சைன்அப் பண்ணிட்டீங்க, எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. உங்களால் பேமெண்ட் வந்து இப்போது உங்களால் பேமெண்ட் ஆட் பண்ண முடியல. இப்போ இதில் கேட்வே 2 கேட்வே 3ன்னு இருக்குது. இப்போதைக்கு கேட்வே 3 ரன் ஆகலை, ஒர்க் ஆகலை. இப்போதைக்கு கேட்வே 2 இதில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. யூபிஐ தான் நம்ம கொடுக்குறது. டேரெக்டாக உங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலிமா QR மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம நெட் பேங்கிங்கோ கிரெடிட் கார்டு அந்த மாதிரி அக்சஸ் எதுவும் கொடுக்கல. 100% யூபிஐ மட்டும் தான் இதில் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ கேட்வே 3 ஒர்க் ஆகலை. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கேட்வே 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 500 இருந்து தான் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் இதில் 500 போட்டுட்டு ஆட் பேலன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR ஷோ ஆகும். அந்த QRை வந்து எதிர்க்க யாராவது இருக்க இன்னொரு ஃபோனில் இருந்தோ இல்லை உங்கள் ஷாப்புக்கு வரவங்கள்ட்ட இருந்தோ நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். ரிசீவ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வாலெட்டில் பேமெண்ட் வந்துடும். அடுத்த செகண்டே வந்துடும். சக்ஸஸ்ன்னு காமிச்சா அடுத்த செகண்டே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பே பை ஜிபே. இது என்ன சார் பே பை ஜிபேனா? நீங்கள் உங்கள் எதிர்க்கோ இல்லை வேறு ஃபோனில் இருந்தோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ண வேணாம், எதுவுமே வேணாம். டேரெக்டாக நான் ஜிபே மூலயமா பண்ணும் சார்னா பேமெண்ட்டை 500 ஆட் பண்ணி பே பை ஜிபே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் ஜிபேக்குள்ளே போயிட்டு பேமெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். நார்மலாக உங்கள் பின்னை கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ 500 நீங்கள் கொடுத்துட்டு பே பை ஜிபே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆன உடனே நீங்கள் ஜிபேவை டச் பண்ணிங்கன்னா போதும். ஜிபேக்கு நார்மலாக போயிட்டு அதில் உங்கள் பின்னு மட்டும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா இது ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நான் என்னோடய ஜிபே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வியூ ஆகாது. இதில் சில இது ஒன்றுமே இல்லை. நம்ம கூகுள் பேயில் போய்ட்டு நார்மலாக அந்த ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதை மட்டும் இப்போ போட்டு நீங்கள் அப்டேட் பண்ண உடனே ஓகேங்களா, இப்போ நம்மளோட ஆப்புக்கு பேமெண்ட் ஆட் ஆகிடும். இப்போ அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இதை டன் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஃபியூ செகண்டில் நம்ம ஆப்புக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த யூடிஆரோட உங்களுக்கு டேட்டு இந்த மாதிரி டிக் வரணும், சக்ஸஸ்ன்னு வரணும். இப்போ போய் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா 226 ரூபா சம்திங் இருந்தது. இப்போ நான் ஹோமை ப்ரெஸ் பண்ணுறேன். ஹோமை ப்ரெஸ் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக வாலெட் லோட் ஆகிட்டு 726 ரூபா இப்போ 500 ரூபா ஆட் பண்ணது காட்டு. இது எப்படி செக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய்ட்டு இதில் அக்கௌண்ட் ரிப்போர்ட்னு இருக்குது இல்லைங்களா, இதுலையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் செக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி கிரெடிட் வந்து 500 ரூபா. இப்போ இதில் உங்களுக்கு இன்னைய டேட்டில் எவ்வளோ கமிஷன் கிரெடிட் ஆகிருக்கு எல்லாமே இதில் தெளிவாக பார்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் பேமெண்ட்டையும் தனியாக பேமெண்ட் ரிப்போர்ட்டும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். இந்த பேமெண்ட் ரெக்வஸ்ட்னு இருக்குல்ல, இது மேனுவல் ப்ராசஸ் பண்ணுறது. இப்போ பேமெண்ட் ஆல் பேமெண்ட் ரெக்வஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். 500 பார்த்தீங்கன்னா அக்செப்ட் இன்னைய டேட்டு டைம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஆப்ஷன், இப்போ இதில் ஆட் மணி உங்களுக்கு வரலனா இப்போ இந்த ஆட் மணி கிளிக் பண்ணும்போது இதில் உங்களுக்கு பேலன்ஸ் இப்போ நான் 1 ரூபா கொடுத்து இது பண்ணும்போது அமௌண்ட் வேல்யூ 020 இருந்ததுன்னா நீங்கள் நியூ யூஸராக அதை டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து சைன் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. நம்ம கால் பண்ணி ஒரு ஒன்றும் இல்லை, கால் பண்ணாலே போதும் உங்களுக்கு நான் அதை வெரிஃபை பண்ணி கொடுத்துருவோம். ஒன்றும் இல்லை, என்ன ஊர் என்ன பிளேஸ் இதை மட்டும் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நான் வெரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். இந்த இடத்துல உங்களுக்கு 500 to இந்த மாதிரி 20,000 லிமிட் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இதை யாருக்கெல்லாம் சொல்கிறேன்னா இங்கே லிமிட் இல்லாத கஸ்டமர் இப்போ 020 காமிச்சதுன்னா இது நம்ம சைட்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணி பண்ண முடியும். அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வாறு ரீசார்ஜ் செய்வது. அடுத்த ஆப்ஷன் 5வது ஆப்ஷன் நான் சொல்கிறேன். எவ்வாறு ரீசார்ஜ் செய்வது. இந்த மாதிரி ப்ரீபெய்டில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், பிஎஸ்என்எல் டாப்அப், ஸ்பெஷலு, ஜியோ, விஐ. ஓகேங்களா? வோடாஃபோன். இப்போ இந்த மாதிரி ஆப்ரேட்டர் ஷோ ஆகுது. இது என்ன சார் பிஎஸ்என்எல் மட்டும் 2 ஐக்கான் இருக்குன்னா பிஎஸ்என்எல் டாப்அப், பிஎஸ்என்எல் ஸ்பெஷல். நல்லா கவனிங்க. பிஎஸ்என்எல் டாப்அப்ன்றது மெயின் பேலன்ஸ் 10, 20, 100 ஃபுல் டாக் டைம் இந்த மாதிரி மெயின் பேலன்ஸ் கேட்டால் மட்டும் டாப்அப்பில் போடுங்க. இது என்ன ஸ்பெஷல்ன்றது 1 ரூபா கூட குறைய சொச்சமாக இருக்கிற எல்லாமே ஸ்பெஷலில் போடுங்க. எக்ஸாம்பிள் 107, 108 இல்லை 199, 299 எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் 1 ரூபா சொச்சமாக கூட குறைய இருக்க எல்லாமே இதில் போட்டுக்கோங்க. அப்போது டாப்அப்ன்றது ரவுண்ட் வேல்யூவாக இருந்தால் மட்டும் தான் பண்ணலாம். அடுத்து இப்போ ஏர்டெல் பார்க்கலாம். ஏர்டெல்லில் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஒரு நம்பரை கொடுத்து இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இதில் வந்து ப்ரௌஸ் பிளான் மை ஆஃபர். இப்போ இதில் என்ன சார் ப்ரௌஸ் பிளான் மை ஆஃபர்னால் இந்த மை ஆஃபர்ன்றது தான் உங்களுக்கு நீங்கள் பேடிஎம் இல்லை மற்ற ஃபோன்பே இந்த மாதிரி எதுலையா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த மை ஆஃபர் தான் எடுத்தோடனே வரும். அப்போ இந்த நம்பருக்குன்னு பர்டிகுலராக இருக்க மை ஆஃபர் இது எதுக்கெலாம் ஷோ ஆகும்னா ஏர்டெலுக்கும் வோடாஃபோனுக்கும் அதாவது விஐக்கு மட்டும் ஷோ ஆகும். மற்றபடி பிஎஸ்என்எல் அடுத்தது உங்களுக்கு
ஜியோ பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஃபுல்லாக ஒரே பிளான் தான். அடுத்து பிஎஸ்என்எல் ஸ்டேட் வைஸ் மாறும். ஓகேங்களா, இது மட்டும்தான் வித்தியாசம். அப்போ இந்த மை ஆஃபர் யாருக்கு ஷோ ஆகும்னா ஏர்டெலுக்கும் வோடாஃபோன் விஐ கஸ்டமருக்கும் ஷோ ஆகும். அப்போ இதில் மை ஆஃபரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நம்பருக்கு இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஆஃபர், இந்த பர்டிகுலர் ஆஃபர் இதில் ஷோ ஆகும். இது வந்து ப்ரோஸ் பிளான்ன்றது இது காமன் பிளான். இது அவங்க வெப்சைட்லேயோ இல்லை அவங்க செட் பண்ணி வச்சுருக்க ஒரு காமன் பிளான். ஓகேங்களா, இது ப்ரோஸ் பிளான். அடுத்து இது என்ன சார், ப்ரீபெய்ட் பிளான்னா நம்ம ஃபைலாகவும் கொடுக்குறோம். அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்ரி மந்த் இப்போ லாஸ்ட் அப்டேட்டு 27 ஜனவரி இது எப்போலாம் பேமெண்ட், அதாவது இந்த பிளானை மாற்றினாங்கன்னா நம்ம பிளான் ஷீட்டாகவும் கொடுத்துக்கிறோம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கூட வச்சுக்கலாம். இந்த மை ஆஃபர்ன்றதை முக்கியமாக பாருங்கள். உங்கள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் ஏர்டெல்லோ வோடாஃபோன் கஸ்டமர்னால் எடுத்தோடனே மை ஆஃபரை பார்த்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆஃபர், இதில் இருக்கிறது அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர். இதுதான் உங்களோட நீங்கள் டேரெக்டாக பண்ணிங்கன்னா பேடிஎம் இல்லை ஏதாவது ஒரு ஃபோன்பே, கூகுள் பே, இல்லை தேர்ட் பார்ட்டி ஆப் எதில் பண்ணாலுமே இதுதான் ஃப்ரண்ட்டில் வரும். இதை நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம். ப்ரௌஸ் பிளான்ன்றது காமன் பிளான். அப்போ இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குழம்பிக்காதீங்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ ப்ரொசீட் டு அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிள் மை ஆஃபர், இப்போது இதில் எக்ஸாம்பிள் மை ஆஃபர் ஷோ ஆகலனாலும் ப்ரோஸ் பிளான் வரலனாலும் இப்போ காமனாக ஒரு ஃபோன்லேருந்து *121 போட்டு டயல் பண்ணிங்கன்னா ஏர்டெல்லேருந்து அவங்களோட ஆஃபர் இருக்கும். அதை நார்மலாகவே டைப் பண்ணி ரீசார்ஜ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 299 சப்மிட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் டு ரீசார்ஜ்னு கொடுத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும். இந்த கன்ஃபார்ம் அமௌண்ட் சேம் அமௌண்ட்டும் இங்கே டிக் வரணும். இதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. சேம் அதே போல் பிஎஸ்என்எல் டாப்அப் சொல்லியாச்சு, பிஎஸ்என்எல் ஸ்பெஷல்னு சொல்லியாச்சு. இப்போ அதே போல் ஜியோ சேம் ரீசார்ஜ் தான் உங்களுக்கு. இதில் வந்து ஆஃபர் கிடையாது. ப்ரோஸ் பிளான் அந்த ப்ரீபெய்ட் பிளான் இதாக இருக்கும். இப்போ ஜியோவை பொறுத்தவரை ரெண்டு ஆப்ஷன். ஒன்று வந்து டச் ஃபோனா பட்டன் ஃபோனா. உங்கள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டு போருங்க. டச் ஃபோனுக்கு வேறு பிளானு, பட்டன் ஃபோனுக்கு வேறு பிளான். பட்டன் ஃபோன்லேயே 2 பிளான் இருக்கும். ஜியோ பிரைம், ஜியோவில் ஜியோ பாரத்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று நார்மல் ஜியோ பட்டன் ஃபோன். இதை மட்டும் பார்த்து ரீசார்ஜ் பண்ணுங்கள். மற்றபடி ஜியோவில் எதுவும் கிடையாது. அப்படி வோடாஃபோன் நார்மல் ஏர்டெல் வழியே தான் நீங்கள் மை ஆஃபர் செக் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னது, எவ்வாறு ரீசார்ஜ் செய்வது. 5வது ஆப்ஷன் முடிச்சாச்சு. இப்போ ரீசார்ஜ் கமிஷன் எவ்வாறு தெரிந்து கொள்வது. ஓகேங்களா, இப்போ ரீசார்ஜ் கமிஷன் எப்படி செக் பண்ணுறதுனா நம்மளோட ஆப்பில் மோரில் போனீங்கன்னா இதில் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். இப்போது உங்களுக்கு இதில் என்ன ஆப்ரேட்டருக்கு என்ன கமிஷன் செட் பண்ணிருக்குன்னா இது கமிஷன் பண்ணோன்னே இப்போது பிஎஸ்என்எல் டாப்அப் 3%, பிஎஸ்என்எல் ஸ்பெஷலுக்கு 3%, ஏர்டெலுக்கு 1%, ஜியோக்கு 2%, விஐக்கு 3%, அதே போல் டிடிஹெச்சுக்கு எல்லாத்துக்கும் 3%, கூகுள் பேக்கு 0.5%. இதில் போய் நீங்கள் கமிஷன் செக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிறதா உங்களுக்கு கமிஷனாக கிரெடிட் ஆகும். இதை டே பை டேவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி ரிப்போர்ட்னு இருக்குது இல்லைங்களா, இந்த டெய்லி ரிப்போர்ட்டை டச் பண்ணிங்கன்னா இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்றைக்கு நீங்கள் பேமெண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில். இப்போ நான் இது யூஸ் பண்ணாத வாலெட்டு, இப்போ இது யூஸ் பண்ணுற வாலெட்டாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி ஆட் பேலன்ஸ் 500 பண்ணியிருக்கேன், க்ளோசிங் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி எவ்வளோ கமிஷன் கிடச்சிருக்கு, எல்லாமே இதில் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது அக்கௌண்ட் ரிப்போர்ட் என்ன சார்னா இந்த அக்கௌண்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதை பார்ட்டாக பார்க்கலாம். ஒவ்வொரு ரீசார்ஜுக்கு என்ன கமிஷனு, என்ன டெபிட்டு, என்ன கிரெடிட்டு, அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரம் டூவில் டேட்டா மாற்றி. இப்போ நான் இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஐடி, அதனால் ஷோ ஆகலை. நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடினா இதில் கண்டிப்பாக ஷோ ஆகும். இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து போட்டுருக்கு பாருங்கள், டெபிட் எதுக்கு, இது கமிஷனா, ரீசார்ஜா, அந்த டைப் எல்லாமே இதில் அக்கௌண்ட் ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 100% அது கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டு நம்ம கொடுக்குறது. இப்போ இது என்ன காரணத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் ரீசார்ஜ் இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 100% உங்களுக்கு ரீசார்ஜ் கம்ப்ளைண்ட் வராது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்க பட்சத்தில் இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ரீசார்ஜ் இதில் வரும், அதில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ரீசார்ஜுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் ராங் ரீசார்ஜ் தவிருங்க. அதாவது நீங்கள் ஒரு ஒன்ஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா 100% நம்மளால் ரிட்டர்ன் எடுக்கவோ மாற்றவோ முடியாது. அதனால் தயவு பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நம்பரையோ இல்லை ஆஃபரையோ இல்லை அந்த அமௌண்ட்டையோ கரெக்டாக செக் பண்ணி போடுங்க. தயவு பண்ணி இதை மட்டும் நோட் பண்ணி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பேங்க் டீட்டெயில்னு கொடுத்துருவோம். நீங்கள் மேனுவலாக உங்களோட நெட் பேங்கிலேருந்து கூட நீங்கள் மேனுவல் ப்ராசஸாக பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்னா இந்த இதில் கொடுத்துருக்க அக்கௌண்ட்டுக்கெலாம் சென்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ரெக்யூஸ்ட்டில் போயிட்டு அந்த மோட் என்ன, அதோட பேங்க் என்ன, அமௌண்ட் என்ன, ரெஃபரன்ஸ் ஐடி என்ன, உங்களோட ஃபோன் நம்பர் என்ன, இதை போட்டு ரெக்யூஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரெக்யூஸ்ட் வந்துடும். இது மேனுவல் ப்ராசஸ். அதாவது ஆட் பண்ணி இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிறது. இது மோரில் நம்ம பேமெண்ட் ரெக்யூஸ்ட் கொடுத்துருக்குறது. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பேங்க்கில் சிடிஎம் டெபாசிட், பிரான்ச் டெபாசிட் பண்ணாதீங்க. நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு மேனுவலாக பண்ணோம்னா நீங்கள் எப்படி பண்ணிங்கன்னா ரெக்யூஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிடுவோம். இது ஒரு மேனுவல் ப்ராசஸ். ஓகேங்களா, அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா
அதுதான் ரீசார்ஜ் ரிப்போர்ட்டு, அக்கௌண்ட் ரிப்போர்ட் இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். 7வது ஆப்ஷனும் சொல்லியாச்சு. அடுத்து கஸ்டமர் கேர் எவ்வாறு தொடர்பு கொள்வதுனா 8778446458 இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப்பு, இந்த பிஸ்னஸ் குரூப் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 9 அதாவது நைட்டு 9 மணி வரை நீங்கள் கூப்பிடலாம். இது எல்லா நாளும், அதாவது 7 நாளும் நீங்கள் கால் பண்ணலாம். சண்டேவும் கால் பண்ணலாம். இல்லை எமர்ஜென்சி ரொம்ப உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, எனக்கு பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது, அப்படி இல்லை ரீசார்ஜ் பெண்டிங்லேயே இருக்குது சார் ரொம்ப நேரமானா, நீங்கள் கவலை இல்லாமல் நீங்கள் இந்த நம்பருக்கு எந்த டைமில் வேணாலும் கால் பண்ணலாம். தயவு பண்ணி ரீசார்ஜ் உங்களுக்கு 100% சக்ஸஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு ரீசார்ஜ் போட்டுட்டு அதோட டீட்டெயில் வேணால் ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்ரேட்டில் சில ரீசார்ஜ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்துடும். ஒன்றா டிரான்சாக்ஷன் பெண்டிங்கில் இருந்து அப்டேட் ஆகும். அப்படி பெண்டிங்கில் இருக்க டிரான்சாக்ஷன் திரும்ப பண்ணக்கூடாது. அதோட ஸ்டேட்டஸ் ஃபெயில்ட் ஆனால் தான் நீங்கள் அடுத்த டிரான்சாக்ஷன் போகணும். அப்போது ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிற வரை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 100% சக்ஸஸ் இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். அதையும் தவிர்த்து ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம ஆப்பை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஆட் மணியில் உங்களுக்கு லிமிட், அதாவது 0 to 0 காமிச்சதுன்னா நம்ம கால் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட் மணி பண்ணதுக்கப்புறம் வாலெட்டில் பேமெண்ட் வந்துருச்சான்னு ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா செக் பண்ணிக்கலாம். மோரில் போய் நீங்கள் பேமெண்ட் ரிக்வெஸ்ட்லையும் செக் பண்ணிக்கலாம். அதே போல் அக்கௌண்ட் ரிப்போர்ட்லையும் செக் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஆஃபரை செக் பண்ணி கஸ்டமருக்கு சொல்லிவிட்டு பண்ணுங்கள். அடுத்தது ராங் ரீசார்ஜ் தவிர்த்துருங்க. ராங் நம்பரு பிளானை இதை மாற்றி போட்டுறாதீங்க. 100% அப்டேட் ஆகாது. அதே போல் டிடிஹெச்சை பொறுத்தவரை நம்ம ஆப்பில் நல்ல ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நம்பரை கொடுத்து செக் டீட்டெயில் கொடுத்திங்கன்னா அவரோட பேர், மாதம் ரீசார்ஜ் எவ்வளோ எல்லாமே வரும். அதே போல் டிடிஹெச் பிளானும் கொடுத்துருக்கோம். இதில் டிடிஹெச் பிளானில் நம்ம ஆஃபர் 6 மந்த் இந்த மாதிரி ஆஃபர், இதில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தமிழ்லேயே உங்களுக்கு இருக்கும். அதே போல் உங்களுக்கு இதில் ரீசார்ஜ் ஆகி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கஸ்டமர் கண்டிப்பாக படம் வரும். டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் எல்லா டிடிஹெச்சும் செட்டப் பாக்ஸ் ஆனில் வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ரீசார்ஜ் போடுங்க. இதை முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு ஏர்டெல் டிடிஹெச்சா இல்லை டிடிஹெச்சை பொறுத்தவரை ஒவ்வொரு டிடிஹெச்சுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் நம்பர் இருக்குது. அதை கஸ்டமர் ஐடின்னு சொல்லுவாங்க. அந்த கஸ்டமர் ஐடியை மட்டும்தான் வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். டிடிஹெச்சில் நம்ம ஆப்பில் மொபைல் நம்பரை வச்சு தயவு பண்ணி பண்ணாதீங்க. அது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரே மொபைல் நம்பரில் 2-3 கனெக்ஷன் வாங்கிட்டிங்கன்னா அது ப்ரைமரியாக எது இருக்கோ அதுக்கு தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போது இன்ஆக்டிவான பாக்ஸோ இல்லை வீணாக போன பாக்ஸுக்கோ ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பணம் வேஸ்ட் ஆகும். அப்போது கஸ்டமர் ஐடி எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஆப்லேயே கொடுத்துருக்கோம். இதில் போட்டிங்கன்னா டிடிஹெச் பிளானில் போனீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள். 3 என தொடங்கும் 10 இலக்க கஸ்டமர் ஐடியை உள்ளிட்டு ரீசார்ஜ் செய்யவும். அப்போது நம்ம தமிழ்லேயே தெளிவாக கொடுத்துருக்கோம். அப்போ ஏர்டெல் டிடிஹெச்சை பொறுத்தவரை 3ன்னு ஆரம்பிக்கும், அதான் 30ன்னு ஆரம்பிக்கும், 10 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு டிஸ்டிவியில் மட்டும்தான் 0வில் ஆரம்பிக்கும், 02வில் ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட், அதே போல் சன் டைரக்ட்னு டிடிஹெச் பிளானை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளானு அது எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் எல்லா வழிமுறைகளும் நம்ம ஆப்லேயே தமிழ்லேயே கொடுத்துருக்கோம். சன் டைரக்டை பொறுத்தவரை 11 டிஜிட் நம்பர் ஆரம்பிக்கும், 0வில் ஆரம்பிக்காது. அப்போ 11 டிஜிட் நம்பர் சன் டைரக்டில் ஆரம்பிக்கும். டாடா பிளேவும் 0வில் ஆரம்பிக்காது, 1ல் ஆரம்பிக்கும், 2ல் ஆரம்பிக்கும், 10 டிஜிட் நம்பரு. டிடிஹெச் பிளானை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் நம்ம எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே போல் டாடா பிளேயில் மட்டும் நம்ம செக் டீட்டெயில் பேர் பார்க்க முடியாது. இது நம்ம ஆப்பில் இருக்க டெம்பரவரி இஷ்யூ. இதை நம்ம மேக்ஸிமம் கிளியர் பண்ண பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு முடியல. அப்போது மற்ற டிடிஹெச் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இன்ஃபோ ஷோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோகானில் 1, 2ல் ஆரம்பிக்கும் 9 டிஜிட் நம்பரு. இதில் 0ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் வச்சும் ரீசார்ஜ் பண்ணலாம். பட் அது செக் டீட்டெயில் ஒர்க் ஆகாது. அப்போ 9 டிஜிட் நம்பர் கொடுத்தா தான் நீங்கள் செக் டீட்டெயில் பார்க்க முடியும். அதே போல் இதில் எப்படி பண்ணுறது, ஆஃபர் எல்லாமே நம்ம இந்த மாதிரி இதில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கொடுத்துருவோம். டிடிஹெச் பிளான்லேயே கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 3வது ஆப்ஷன் ஆஃபர். இந்த ஆஃபர்ன்றது நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆஃபர். ஒவ்வொரு டிடிஹெச்சில் வேறு ஏதாவது நம்ம ஆப் மூலயமா எதாவது ஆஃபர் கொடுக்குறோமோ அது இதில் ஷோ ஆகும். அதனால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் 100% ரீசார்ஜ் மூலயமா இதில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அதனால் மேலும் இதில் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது இஷ்யூவாக இருக்குன்னா அடுத்தது இன்னொன்று, இது எப்படி சார் கமிஷன் ப்ராசஸ் ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆப்பில் ஆட் மணியில் மினிமம் 500 இருந்தால் ஆட் பண்ண முடியும். எப்போவுமே நீங்கள் வாலெட்டில் 500 தான் வச்சுருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. நீங்கள் 500 வச்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது. 0 வர வாலெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இதில் எப்படி சார் ப்ராசஸ் ஒர்க் ஆகுதுன்னா, எக்ஸாம்பிள் ஒரு 500 ஆட் பண்ண உடனே உங்கள் வாலெட்டில் வெறும் 500 தான் இப்போ ஃபஸ்ட்டு பேமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஏர்டெல் டிடிஹெச் ஒரு 300 ரீசார்ஜ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏர்டெல் டிடிஹெச்சில் மோரில் போனீங்கன்னா நம்ம கமிஷன் எவ்வளோ கொடுத்துருக்கோம், டிடிஹெச் எல்லாத்துக்கும் 3%. அப்போது நீங்கள் 300 ரீசார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ கமிஷன் வரும், அப்போது 100க்கு 3 ரூபானா உங்களுக்கு
முந்நூறுரூவாய்க்கு ரூ. 9. அப்போது ரூ. 500 இருக்க வேண்டிய இடத்துல ரூ. 300 ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் வாலெட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரூ. 200 இருக்கும். அப்போ ரூ. 200 இருக்க வேண்டிய இடத்துல ரூ. 209 இருக்கும். அப்போது நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு கமிஷன் வாலெட்டில் கூடிடும். அப்போ ரூ. 209 இப்போ உங்கள் வாலெட்டில் இருக்கும். ரூ. 200 தான் உங்களோட பேலன்ஸ். அந்த ரூ. 9 கமிஷன். திரும்ப அந்த ரூ. 209 நீங்கள் டிலீட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான கமிஷன் நீங்கள் என்ன ஆப்ரேட்டருக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாலெட்டில் கிரெடிட் ஆகிடும். அதனால் இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். இதில் எல்லாமே அக்கௌண்ட் ரிப்போர்ட்டு, ரீசார்ஜ் ரிப்போர்ட்டு, கமிஷன் ரிப்போர்ட்டு, இப்போ ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி, நீங்கள் கடைசியாக யாருக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, எப்போ பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலுமே இதில் தெளிவாக இருக்கும். நீங்கள் இந்த மாதத்தை இந்த மாதிரி டேட்டை ஃப்ரம் டூவில் மாற்றி கூட நீங்கள் செக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் கம்ப்ளைண்ட் இருக்கிறது உங்களுக்கு ரீசார்ஜ் நாட் ரிசீவ்டு, ஆப்ரேட்டர் ஐடி தப்பு. இதில் டவுட்டுனா மட்டும் கொடுங்க. மேக்ஸிமம் 100% உங்களுக்கு இதில் பிரச்சனை வரப்போகிறதில்ல. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைன்னு வந்ததுன்னா நீங்கள் இதில் கொடுத்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வராது. அதனால் எல்லா ரீசார்ஜுக்கும் டவுட் பட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். ஓகே, வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.